செந்தில் பாலாஜி அவர்களை போய் சீர்மிகு செந்தில் என்று சொல்கின்றீர்களே, நியாயமா இது? அப்படிப்பட்ட சீர்மிகு என்கின்ற அடைமொழியை செந்தில் பாலாஜி கூட நம்ப மாட்டார் என்று நீங்கள் எண்ணலாம். உண்மைதான். ஆங்கிலத்திலே ஃபேமஸ் ஃபார் ஆல் த ராங் ரீசன்ஸ் என்று சொல்வார்களே, தவறான காரணங்களுக்காக புகழ்பெற்றவர் என்று அதன் பொருள். அப்படி தவறான காரணங்களுக்காக புகழ்பெற்று இருப்பவராக செந்தில் பாலாஜி அவர்கள் இருப்பதால் அவரை சீர்மிகு செந்தில் என்று குறிப்பிட்டேன். மேலும் இன்னொரு பொருளிலும் இது உண்மையாகின்றது. திமுகவின் தலைமை குடும்பத்துக்கு அதிகமாக சீர் கொடுப்பது, சீர்வரிசைகள் செய்வது செந்தில் பாலாஜி அவர்கள்தான் என்று பரவலான ஒரு கருத்து நிலவுகின்றது. அடிக்கின்ற கொள்ளையிலே தலைமை குடும்பத்துக்குரிய பங்கை மிகவும் நேர்மையாக நாணயமாக கொடுப்பவர் இவர் என்பதாலும் அவர் புகழ்பெற்று இருக்கின்றார். அவ்வாறாக அவர் சீர் கொடுப்பதாலும் அவர் சீர்மிகு செந்தில் என்கின்ற பெயருக்கு, அடைமொழியோடு கூடிய பட்டப்பெயரோடு கூடிய பெயருக்கு தகுதியுடையவராக இருக்கின்றார். டாஸ்மாகை மூலதனமாக வைத்து நடக்கின்ற கொள்ளையெல்லாம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஒரு பெரிய இணை பொருளாதாரம், பேரலல் எக்கானமி, அதையே உருவாக்கியிருக்கின்றார்கள். சொல்லில் வருவது பாதி, சொல்லாமல் விடுவது மீதி என்பதைப் போல அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டப்படுகின்ற கொள்முதல், விற்பனை முதலியவை பாதிதான். இணை பொருளாதாரத்திலே, பேரலல் எக்கானமியிலே, கள்ளச் சந்தையிலே மீதி பாதி விற்கப்படுகின்றது. அந்த விற்பனையிலே, அந்த கள்ள விற்பனையிலே அரசாங்கத்துக்கு எந்த வருமானமும் கிடைக்காது. கிடைக்க வேண்டிய வருமானம் எதுவும் கிடைக்காது. கலால் வரியும் கிடைக்காது, லாபமும் கிடைக்காது. அப்படி கிடைக்கின்ற மீதி பாதியிலே கூட ஒரு கேஸ் ஆல்கஹால் பாட்டில்களுக்கு இவ்வளவு, ஒரு பாட்டிலுக்கு இவ்வளவு என்று லஞ்ச பணம் ஆறாக ஓடுகின்றது. அதிலே பாதி லஞ்ச லாவண்யம் என்றால் இந்த கள்ளச்சந்தையிலே விற்கப்படுகின்ற மதுவிலே கொள்ளை 100%. ஆனாலும் அதை நம்முடைய பாரத பேரரசின் அமலாக்கத்துறை தூண்டி துருவி நோண்டி நுங்கெடுத்து கண்டுபிடித்து விட்டது. ஆனாலும் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் என்று சொல்வார்களே, அப்படி ஒரு சிறிய பகுதியைத்தான் கண்டுபிடித்திருக்கின்றது. ஜுஜுபி என்று சொல்லக்கூடிய 1000 கோடி ரூபாய் அளவிலே தான் கண்டுபிடித்திருக்கின்றது. இன்னும் வெளிவர வேண்டியது எவ்வளவோ இருக்கின்றது என்பது என்னுடைய கருத்து. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதையே வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். திமுகவை பொறுத்தவரையிலே எதிலெல்லாம் கொள்ளையடிக்க முடியுமோ அதிலெல்லாம் கொள்ளையடிப்பார்கள் என்று சொல்வது கூட பொருந்தாது. ஏனென்றால் எதிலெல்லாம் கொள்ளை அடிக்க முடியுமோ என்கின்ற ஒரு சொல் தொடரே தவறானது. அவர்களுக்கு, திமுக அரசாங்கத்துக்கு இதிலே கொள்ளையடிக்க முடியும், அதிலே கொள்ளையடிக்க முடியாது என்று எதுவுமே இல்லை. எதில் வேண்டுமானாலும் கொள்ளையடிப்பார்கள். கொள்ளையடிப்பதையே நோக்கமாக கொண்டவர்கள் தானே, வேறு என்ன செய்வார்கள்? ஆக கணக்கிலே சிறிதும் வராத, அரசாங்கம் கொள்முதல் செய்கின்ற இடத்திலே இருந்து, ஆலைகளிலே இருந்து நேரடியாக டாஸ்மாக்குக்கு பல 1000 கோடி ரூபாய் பெருமானமான மது பாட்டில்கள் சென்றிருக்கின்றன. அதை தவிர கள்ளச்சந்தை வேறு, முட்டுச்சந்தில் விற்கப்படுகின்ற ஆல்கஹால் மதுபானங்கள் முதலியவை. இப்படி 2 விதமான பொருளாதார நிகழ்வுகளை நடத்தும் பொழுது அதற்கான கணக்கு வழக்குகளை எல்லாம் ஒழுங்காக பராமரிப்பது மிக மிக கடினம். ஆனாலும் அந்த கடினமான காரியத்தை திமுக அரசாங்கம் வெற்றிகரமாக, அட்லீஸ்ட் இதுவரை வெற்றிகரமாக செய்து வந்திருக்கின்றது. பணம் என்றால் சும்மாவா? எவ்வளவு வேண்டுமானாலும் இவர்கள் உழைப்பார்கள், உழைத்திருக்கின்றார்கள், அதன் பலனையும் பெற்றார்கள். ஆனால் இன்னொரு பலனும் இருக்கின்றதே. கைது, வழக்கு, சொத்துக்கள் பறிமுதலாவது அல்லது முடக்கப்படுவது, சிறை தண்டனை முதலியவையெல்லாம் இனிமேல் தான் ஆரம்பமாகும். ஆனால் கிடைக்கின்ற ஆதாரங்களை எல்லாம், கிடைக்கின்ற விஷயங்களை எல்லாம் எடுத்து வைத்து கோர்த்து வைத்து பார்க்கும் பொழுது தண்டனை உறுதி என்று தான் தோன்றுகின்றது. சீர்மிகு செந்திலார் சிரிப்பாய்ச் சிரிக்கும் செந்திலார் ஆகப்போகின்றார். இதிலே முதலமைச்சர் குடும்பமும் வசமாக மாட்டும் என்று சிலர் கருதுகின்றார்கள். ஆனால் அதை அவ்வளவு உறுதியாக சொல்லிவிட முடியாது. சரியான ஆதாரங்கள் கிடைக்க வேண்டுமே, அதிலே சிக்கல்கள் வரக்கூடும். சத்தீஸ்கரிலும் டெல்லியிலும் அரங்கேறியவை எல்லாம் தமிழ்நாட்டிலும் அரங்கேறும். அதை தொடர்ந்து அடுத்த வருட தேர்தலிலே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய ஆம் ஆத்மி பார்ட்டியைப் போல திமுகவும் ஆட்சி பொறுப்பிலே இருந்து கீழே இறக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்படும் என்பதை 90 விழுக்காடு உறுதியாக சொல்ல முடியும். ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே குறிப்பிட வேண்டியிருக்கின்றது. பல அரசியல் வல்லுநர்கள், அரசியல் ஆய்வாளர்கள்
திமுகவின் வலிமையான கூட்டணியை பற்றி மிகவும் புகழ்ந்து பேசுகின்றார்கள். அந்த கூட்டணியை அசைக்க முடியாது. யாரும் அந்த கூட்டணியிலே பங்கு பெற்றிருக்கின்ற எந்த கட்சியும் அந்த கூட்டணியை விட்டு விலகி செல்லப் போவது இல்லை. எனவே எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து இன்னொரு வலிமையான கூட்டணியை அமைத்தால்தான் திமுகவை தோற்கடிக்க முடியும். அப்படி நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகத்தான் தெரிகின்றன. எனவே திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று கருதுகின்றார்கள். அவர்கள் அனைவரும் கவனிக்க தவறிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கின்றது. அது என்னவென்றால் மக்களின் கோபம். மக்கள் கொந்தளித்து போனார்கள் என்றால் எந்த கூட்டணியினாலும் எந்த பலனும் கிடைக்காது. இந்த ஆட்சி ஒழிந்தால் போதும் என்கின்ற மனநிலைக்கு அவர்கள் வந்து விடுவார்கள். அப்படி ஒரு நிலை வந்து அதற்கேற்ப அவர்கள் வாக்களிக்கும் பொழுது எதிர்க்கட்சிகளிலே எந்த கட்சியுமே அறுதி பெரும்பான்மை பெற முடியாத ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். கூட்டணி ஆட்சியைத்தான் அமைக்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் உருவாகலாம். ஆனால் அதையெல்லாம் வாக்காளர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். திமுக ஆட்சி ஒழிய வேண்டும் என்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். அப்படி நடந்தால் திமுகவின் மேலே இருக்கின்ற வெறுப்பு அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் பரவும். கூட்டணியை அப்படியே தக்க வைத்து கொள்வதன் மூலம் எதையும் சாதித்துவிட முடியாது. திமுக, காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் என்று பலரும் அதல பாதாளத்துக்கு செல்ல நேரிடும். அப்படி நடக்கும் என்று உறுதியாக சொல்லிவிட முடியாதுதான். ஆனால் கூட்டணி பலத்தினாலேயே திமுக மீண்டும் வந்துவிடும் என்றும் சொல்லிவிட முடியாது என்பதற்காக இதை எடுத்து கூறினேன். இது எல்லாமே மக்களின் கோபத்துக்கு திமுக எவ்வளவு தூரம் இலக்கு ஆகியிருக்கின்றது என்பதை பொறுத்துதான் அமையும். அதனால் கூட்டணி என்று மட்டுமே சொல்லி கொண்டிருப்பது ஒரு தவறான கணிப்பு என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்பவே வாக்களிக்க வேண்டும். மனம் சலித்து போய் திமுகவுக்கு சரியான மாற்று அகப்படவில்லையே, மாற்று கூட்டணி அகப்படவில்லையே என்று மனம் சலித்து போய் மீண்டும் திமுக கூட்டணிக்கே வாக்களிக்கின்ற பெரும் தவறை செய்துவிடக்கூடாது. அது நம் கையில் தான் இருக்கின்றது. வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.